டைனோசர் பத்தி அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அற்புதங்களை பத்தி போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அவ்வளவு அதிசயமா இருந்துச்சு. பட் ஏன் இப்ப இல்லைன்றத ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, டைனோசர் எப்படி என்ன ஆச்சு? டைனோசர் ஒரு பெரிய மேசிவான ஆஸ்ட்ராய்டு பூமியோட மோதினால அழிஞ்சிருச்சு. ஆஸ்ட்ராய்டுனா என்னது ப்ரோ? ஆஸ்ட்ராய்டுனா சிறுகோள். அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அளவுக்கு விட்டம் கொண்ட ஒரு பெரிய கல்லுன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கல்லு பயங்கரமான வேகத்துல பூமியோட மோதிச்சு. அப்படி மோதினால அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே விழுந்து அங்க இருந்த டைனோசர்ஸ், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. முதல்ல அந்த கல் எவ்வளவு வேகத்துல வந்ததுன்னு சொல்றேன். ஒரு நொடிக்கு, ஒரு செகண்டுக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை மோதிச்சு. ஒரு செகண்டுக்கு 20 கிலோமீட்டர். ஓகே. ஆமா, அது உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்லணும்னா இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட மாடர்ன் கன்ஸ் எல்லாம் இருக்கு, அது கிட்டத்தட்ட நவீன துப்பாக்கிகள்ல இருந்து வெளிவரக்கூடிய தோட்டாக்களானது ஒரு செகண்டுக்கு 1.7 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுவே 1.7 தான். அதாவது 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு செகண்டுக்கு போயிடும். ஆனா அதை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 12 மடங்கு ஜாஸ்தி தான் இது மோதின வேகம். இந்த ஆஸ்ட்ராய்டு மோதின வேகம் 20 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஸோ அவ்வளவு வேகமா மோதும் போது அது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அது எப்படின்றத சொல்றேன். இப்ப ஒரு ஃபோர்ஸ் நம்ம மேல மோதுது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு, அது மோதக்கூடிய வேகம் அதிகரிக்கும் போது, இரட்டிப்பாகும் போது அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் 4 மடங்கா இருக்கும். ஓகே. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒண்ணு 3 கிலோமீட்டர் வேகத்துல நம்மளை அடிக்குது. அப்படி அடிக்கும் போது ஒரு 9 கிலோ எடை நம்ம மேல இடிச்ச மாதிரி இருக்குன்னு வைங்க. அது 6 கிலோமீட்டர் வேகத்துல அப்படியே டபுள் மடங்கு ஆகும் போது என்ன ஆகும்? இன்னும் ஸ்பீடா இருக்கும், நமக்கு தாக்கம் அதிகமா இருக்கும். 4 மடங்கு. எப்படின்னா 9 அப்படின்றது 36 மாறிடும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸா படும். அப்ப புல்லட் நம்ம மேல படுறதை விட அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு படும்போது ஏற்படக்கூடிய தாக்கம் 100 மடங்கு ஜாஸ்தி. குறைஞ்சபட்சம் 100 மடங்கு ஜாஸ்தி. ஸோ அவ்வளோ வேகமா இடிச்ச உடனே அப்படியே தூள் ஆயிருச்சு. அந்த வெப்பம் எவ்வளோ இருந்ததுன்னா, அப்ப அது மோதும் போது வெப்பம் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 டிகிரி செல்சியஸுக்கு இருந்தது. இது சூரியனுடைய மேற்பரப்பை விட 2 மடங்கு ஜாஸ்தி. அதாவது சூரியனுடைய மேற்பரப்பு இருக்குல்ல, அங்க இருக்கிற வெப்பம் 5,500 டிகிரி செல்சியஸ். இது 10,000 டிகிரி செல்சியஸ் அந்த இடத்துல இருந்ததுன்னா எவ்வளவு வெப்பம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவ்வளோ இடிச்ச உடனே அந்த தூள் ஆகுது. அந்த இடமே அப்படியே அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் உருகி அது அப்படியே ஆவியாகி மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு தூசியா. அவ்வளவு தூசி 100 கிலோமீட்டருக்கு மேல விண்வெளியை தாண்டி கூட. நான் ஒரு கேள்வி கேட்க வந்தேன். அதாவது கல்லு விழுந்தது ஒரு இடத்துலதான் இருக்கும். ஆனா நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க, அதாவது டைனோசர்ன்றது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடத்துல இருந்திருக்குன்ட்டு. அப்ப எப்படி ஒரு கல்லு ஒரு இடத்துல தானே விழுந்துச்சு? அப்ப அங்க இருக்கிற டைனோசர்ஸ் மட்டும் தானே அஃபெக்ட் ஆயிருக்கும்னு கேட்க வந்தேன். ஆமா, அங்க இருக்கிற டைனோசர்ஸ் நேரடியா இறந்து போச்சு. இது மெக்சிகோல விழுந்தது. அந்த இடத்துல இருந்த டைனோசர்ஸ் அப்பவே இறந்து போயிருச்சு. ஆனா அது விழுந்த தாக்கத்தினால அந்த இடத்துல இருந்த மண்ணு, பாறைகள் அதெல்லாம் செதறுனது. அதுக்கப்புறம் அது ஒரு 15 கிலோமீட்டர் விட்டம் கிட்டத்தட்ட கொண்டதுதான் அந்த பெரிய கல்லு, அந்த ஆஸ்ட்ராய்டு. சோ அதுவும் தெரிச்சுது. இது எல்லாமே தெரிச்சு தூசியா அப்படியே வானத்தை நோக்கி பறந்து மறுபடியும் பூமியை நோக்கி வந்தது. இப்ப பூமியில அது விழும்போது பூமி ஒரே இடத்துல நிக்கிறது இல்ல, அது சுத்திக்கிட்டே இருக்கும் தன்னை தானே. சோ அது தன்னை தானே சுத்துறனால வளிமண்டலம் முழுக்க அப்படியே அந்த தூசிகள் பரவிருச்சு. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, கிட்டத்தட்ட 1 to 2 வருடம் வரைக்குமே சூரிய ஒளியே அந்த பூமிக்குள்ள நுழைய முடியல. மொத்த பூமியிலே சூரிய ஒளியே வர முடியல. அந்த அளவுக்கு இருட்டாயிருச்சு. ஏன்னா அவ்வளவு தூசி முழுசா பரவிருச்சு. இதனுடைய தாக்கம் மில்லியன்ஸ் கணக்கான அட்டாமிக் பாம்ஸ் ஒரே இடத்துல விழுந்தா எவ்வளவு தாக்கம் இருக்குமோ அவ்வளவு தாக்கம். சோ அதனால அது ஃபுல்லா பரவிச்சு. அதே மாதிரி அந்த இடிச்ச உடனே வந்த நெருப்பு, நெருப்பு மலையா உலகம் முழுக்க பொழிஞ்சது. அப்படியே நெருப்பு மழை விழுந்தது. அதுக்கப்புறம் அது இடிச்ச வேகத்தினால காடுகள் தீப்பத்தி எரிஞ்சது, நிலநடுக்கம் வந்தது, சுனாமி வந்தது. சுனாமி எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு நீர் மேல ஏறி வந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் ஹைட், அவ்வளோ பெரிய சுனாமி வந்தது. சோ இவ்வளவு நடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடந்த சில மணி நேரத்திலேயே லட்சக்கணக்கான டைனோசர்ஸ் இறந்தது. ஆனா அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான டைனோசர் இனங்கள் இருந்தது, வித்தியாசமா. சோ அப்படி இருக்கும்போது
கோடிக்கணக்கான டைனோசர்ஸ் வந்து அந்த காலத்துல அந்த 6,60,00,000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தது. இது நடந்த உடனே சில மணி நேரத்துக்கு பிறகு ஆரம்பிச்சு 2 வருடத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டைனோசர்ஸும் அழிய ஆரம்பிச்சது. இதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னா, தாவரம் வந்து இல்ல, எந்த விதமான மரம் செடி கொடி அப்படின்னு எதுவுமே அந்த நேரத்துல இல்லாம போயிரும். ஏன்னா சூரிய ஒளி கிடைச்சாதானே உங்களுக்கு மரமே வளரும். சூரிய ஒளியே இப்ப உள்ள வர்றது இல்ல சில மாசத்துக்கு. அப்ப என்ன நடக்கும், அங்க இருந்த தாவரங்கள் வந்து அழியுது. அதுவே அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். அது ஏற்கனவே அது அழியுது. இன்னொன்னு என்னன்னா, தாவர உண்ணி டைனோசர்ஸ் அது வந்து தாவரங்களை சாப்பிடுது, அதுவும் சாப்பிட்டு அழிக்குது. இன்னொரு பக்கம் அது தீர்ந்த உடனே தாவரத்தை சாப்பிட முடியாம தாவர உண்ணி டைனோசர்ஸ் வந்து அழிய ஆரம்பிக்குது. இப்ப அதை சார்ந்துதான் வந்து பெரிய பெரிய டைனோசர்ஸ், அதாவது இந்த மாமிச உண்ணி டைனோசர்கள் இருந்தது. அந்த டைனோசர்ஸுக்கு அந்த உணவு கிடைக்காம போனோடனே இது அழிய ஆரம்பிக்குது. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உயிரினங்கள் பெரிய பெரிய மேசிவான உயிரினங்கள் அழிஞ்சது. இது வெறும் டைனோசர் மட்டும் கிடையாது. அந்த காலத்துல 40 அடி நீளத்துக்கு வந்து முதலைகள் இருந்தது. ஆமா, அவ்வளவு நீளத்துல இருந்தது. இப்ப வந்து சராசரியா வந்து 17ல இருந்து 21 அடி வரைக்கும் நீளம் இருக்கு, அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஆமா, ஆனா அந்த காலத்துல 40 அடி இருந்தது. அது ஏன் அழிஞ்சது அப்படின்னா, அதுக்கும் வந்து சரியான உணவு கிடைக்கல. அது வந்து 40 அடிக்கு இருந்ததெல்லாம் நிறைய ஆக்சிஜன் தேவை, மரம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அப்ப கம்மியான ஆக்சிஜன் தான் உலகத்துக்கு கிடைக்கும். அந்த கடல்ல இருக்கிற பாசியில இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன், ஏற்கனவே காத்துல இருந்த ஆக்சிஜன் தான் கிடைக்கும். இப்ப பெரிய பெரிய உயிரினங்கள் இல்லைன்னா பெரிய பெரிய உயிரினங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். எனக்கு ஒரு டவுட், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த crocodile சொன்னீங்கல்ல, முதலைகள், அதுக்கும் இந்த தாக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் crocodile வந்து, அதாவது முதலை வந்து நம்ம பூமியிலையும் இருக்கு. ஆனா டைனோசருக்கு மட்டும் எப்படி இல்லாம போச்சு? எப்படின்னா, டைனோசர்ஸ் வந்து பெருசா இருந்த டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சது. ஆனா குட்டி குட்டியா பறக்கிற மாதிரியான டைனோசர்ஸ் தான் வந்து இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கோழியா, காக்காவா, குருவியா வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் எப்படி டைனோசர்ஸும் இன்னும் நம்ம கூட, அதாவது ஜெய்ஜாண்டிக்கான டைனோசர்ஸ் இல்லைன்னா கூட டைனோசர்ஸினுடைய பரிணாம உருவம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில இருக்கோ அதே மாதிரி தான், அதான் நம்ம கூட இருக்கோ. அது மாதிரி தான் முதலைகள், பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக்கான முதலைகள் வந்து அழிஞ்சது. ஆனா சின்ன சின்ன முதலைகள் வந்து தப்பி பொழைச்சது. சோ அப்படி பொழைச்சதுதான் இது. அந்த மாதிரிதான் 3 அடிக்கெல்லாம் பள்ளி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கு. அந்த பள்ளிகளும் வந்து அதுக்கு தேவையான உணவு கிடைக்காம அதுவும் வந்து அழிஞ்சு சின்ன சின்ன பள்ளிகளுக்கு கம்மியான உணவு தானே தேவைப்படும், பூச்சிகள் போகும், அரையான்கள். சோ அதனால சின்ன சின்ன பள்ளிகள் வந்து தப்பி பொழைச்சு இந்த காலத்துல பரிணாமத்துல சின்ன சின்ன பள்ளிகள் இருக்கு. சோ இந்த மாதிரிதான் வந்து இவ்வளோ பெரிய தாக்கம் வந்து நடந்து இந்த இயற்கை சீரழிவு வந்து நடந்த பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து மொத்தமாவே அழிஞ்சிருச்சு. இப்ப முதலை சொன்னீங்கல்ல, முதலையோட பரிணாம வளர்ச்சி இல்லாம இப்பயே அது முதலையாத்தான் இருக்கு. ஆனா அது அளவுதான் குறைஞ்சிருக்கு. ஆனா இப்போ டைனோசர் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பட் கோழியாவோ அது மாறியில இருக்கு. இது மட்டும் எப்படி மாறாம இருக்கு? முதல்ல பரிணாம வளர்ச்சின்னா என்னன்றத சிம்பிளா சொல்றேன். இப்ப மான்கள் இருக்கு, மான்கள்ன்றத ஒட்டகச்சிவிங்கி. இப்ப ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்தை பார்த்திருக்கீங்களா? நீளமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து நீளமான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கியும் இருந்தது, குட்டையான கழுத்து கொண்ட மான் மாதிரி கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கிகளும் இருந்துச்சு. ஆனா இப்ப ஏன் நீளமான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கி இருக்குன்றதுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப ஒட்டகச்சிவிங்கிகள் எதை சாப்பிடும்? செடி, புல்லு, செடி, கொடி, இதுதான் சாப்பிடும். இப்ப குட்டி குட்டி கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கினால மேல இருக்கிற மாதிரி சாப்பிட முடியாது, கீழே இருக்கிற புல்ல மட்டும் சாப்பிட முடியும். ஆனா நீளமான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கினால எல்லாத்தையும் சாப்பிட முடியும். இப்ப என்ன நடக்கும்னா, எதுக்கு வந்து அதிக உணவு கிடைக்கும்? இதுக்குதான் ஒட்டகச்சிவிங்கி தான். அந்த 2 ஒட்டகச்சிவிங்கி இருக்கு, ஹைட்டா இருக்கிறது. அப்ப ஹைட்டா இருக்கிறதுக்கு நிறைய சத்தான உணவு கிடைக்கும். ஏன்னா மேல இருக்கிற தாவரத்தையும் சாப்பிடும், கீழே புல்லு தீந்தா கூட கவலை இல்லை. ஆனா கீழே புல்லு தீந்துருச்சுன்னா இந்த குட்டையான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கிக்கு புல்லு கிடைக்காது, கரெக்டா? அப்ப எதுக்கு அதிக ஊட்டச்சத்து இருக்கும்? பெருசா ஹைட்டா இருக்கு, அந்த ஹைட்டான கழுத்து உள்ள அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு தான் அப்ப இனப்பெருக்கம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருந்தது. அப்ப அது இனப்பெருக்கம் பண்ண அதனுடைய இனம் வந்து பெருகும். குட்டையான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கிக்கு சத்தே இல்லாதப்ப அது சரியா இனப்பெருக்கமும் பண்ண முடியாது. அப்ப இந்த இனம் அழியும். இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது. பரிணாம வளர்ச்சின்னா நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கு, அதோடைய கழுத்து குட்டையா இருக்குன்னா அது எக்கி சாப்பிட பார்த்து
கொஞ்சம் கொஞ்சமா எக்கி சாப்பிட முயற்சிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நீண்டுகிட்டே போகும். அடுத்தடுத்து அதுக்கு பிறக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு நீண்டு இப்ப வந்து பெருசாயிருச்சு இப்படி கிடையாது. எந்த ஒட்டகச்சிவிங்கியோடைய கழுத்து நீளமா இருந்ததோ அதனுடைய ஜீன் அடுத்தடுத்து கடத்தப்பட்டது. குட்டையா இருக்கிறனால வாழ முடியாம கடத்தப்பட முடியல. அந்த மாதிரிதான் அந்த காலத்துல முதலைகள் 40 அடியில இருந்தாலும் 20 அடி முதலைகளும் இருந்தது. இப்ப 40 அடி முதலைகளுக்கு அதிகமான உணவு கிடைக்குமா, 20 அடி முதலைகளுக்கு அதிகமான உணவு கிடைக்குமான்னா 20 அடி முதலைகளுக்கு தான். ஏன்னா 20 அடி முதலைகளுக்கு ஒரு 50 கிலோ உணவு போதும்னா 40 கிலோவுக்கு 100 கிலோ வேணும். ஆனா 100 கிலோ கிடைக்காது, 50 கிலோ ஆச்சும் ஓரளவு கிடைச்சிரும். புரியுதா? அப்ப அந்த 40 அடி இருந்த முதலைகள் வந்து பரிணாம வளர்ச்சியில அழிஞ்சு போய் 20 அடி இருக்கக்கூடிய முதலைகள் வந்து அப்படியே தப்பி பொழைச்சது. இப்ப நீங்க கேக்குறீங்க என்னன்னா டைனோசர்ஸ் வந்து கோழியாவோ குருவியாவோ மாறிடுச்சு, முதலை ஏன் அதே வடிவத்துல இருக்கு? முதலைகள் வந்து முழுசா அழியல, அது அப்படியே தான் இருந்தது. பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பும் இல்லை. எப்ப பரிணாமம் அப்படின்றது நடக்கும்னா ஒரு போட்டியோ அல்லது ஒரு வலிமையை காட்ட வேண்டிய சூழலோ அல்லது அது தாக்கு பிடிச்சாக வேண்டிய நிலைமையா வரும்போது தான் இந்த பரிணாம வளர்ச்சி நடக்குது. உதாரணத்துக்கு தாவரம் மேலதான் இருக்கு, அப்ப மேல சாப்பிட முடிஞ்ச ஒட்டகச்சிவிங்கி தான் உயிர் வாழ்ந்ததா? ஸோ அந்த மாதிரி முதலைகள்ல பொறுத்த வரைக்கும் அது தண்ணியில அதிகமா வாழ்ந்துரும். அப்ப மேல பூமியில அதிகமான வெப்பம் வந்தாலும் அதிகமா அதனால காட்டு தீலாம் வந்தா கூட சுனாமியே வந்தா கூட அது தண்ணியில வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அப்ப தண்ணியில இருக்கக்கூடிய உயிரினங்களை அடிச்சு சாப்பிட்டு அது வாழ்ந்தது. தண்ணிக்குள்ளே இருந்தனால அதுல தண்ணிக்குள்ள வாழ்ந்த பெரிய பெரிய உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எந்த அளவுலையும் ஏற்படல. இது உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? அதாவது தண்ணியில இருக்கிற முதலை இல்லாம முதலையும் வந்து பூமியில வாழக்கூடியதா இருந்திருந்தா அதுவும் அழிஞ்சு போய் அதனுடைய பரிணாமம் இன்னைக்கு இருந்திருக்கும். ஆனா அது முழுமையா வந்து தண்ணியில வாழக்கூடிய கொண்டு இருக்கு, அதனால அது தப்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அந்த ஃபுட் செயின் இவ்வளவு எல்லாம் நடந்தனால இன்னைக்கு வந்து இது எல்லாமே மாறி இருக்கு. டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சிருக்கு. சொன்னதை பார்த்தா ஒரு படத்தோட கதை மாதிரிதான் இருக்கே தவிர்த்து இதை நம்பவே முடியல. இதுக்கு என்ன சாட்சி, இது எப்படி எவிடன்ஸ் இருக்கா? இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த மேசிவான ஆஸ்ட்ராய்டு வந்து மோதின பள்ளம், அது வந்து இன்னைக்கு வரைக்குமே மெக்சிகோல இருக்கக்கூடிய யூகட்டான் பெனின்சுலா அப்படின்ற தீபகற்பம் அந்த பகுதியில வந்து சிக்ஸுலூப் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய பள்ளம்னா 180 இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பள்ளம் வந்து விரிஞ்சிருக்கு. ஏன்னா 15 கிலோமீட்டர் கல்லு தான் வந்து அடிச்சது. ஆனா அந்த அடிச்ச அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அது பெருசான பள்ளத்தை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய ஒரு பள்ளத்தை வந்து உருவாக்கி இருக்கு. அந்த பள்ளத்தினுடைய ஆழம் மட்டும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, அது வந்து 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்ப அதை நம்ம உள்ள வச்சோம்னா 2 வச்சா கூட அந்த பள்ளத்துக்கு மேல வராது அந்த எவரெஸ்ட். அப்ப அவ்வளோ அடிப்பா அந்த ஆழத்துக்கு வந்து இந்த கல்லு இடிச்ச இம்பாக்ட் வந்து இருந்திருக்கு, யூகிக்கவே முடியாத அளவுக்கு. ஆனா அந்த பள்ளத்தை வந்து இப்ப நேரடியா போனா பள்ளமா இல்ல, அது பல கோடி ஆண்டு ஆயிட்டனால அதுக்கு மேல நிறைய மண்ணெல்லாம் படிஞ்சு அந்த பள்ளம் வந்து மூடப்பட்டுருச்சு. இருந்தாலும் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா 1970களில் மெக்சிகோவை சேர்ந்த பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் எடுக்கிறதுக்காக நிறைய பகுதிகளை வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. இப்ப இங்க வந்து எண்ணெய் எடுக்கலாமா, கச்சா எண்ணெய் கிடைக்குமா, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில மட்டும் மண்ணு வந்து அவ்வளவா இறுகி இல்ல. அதாவது இதை எப்படி புரிய வைக்கலாம்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குன்னு வைங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குடஞ்சி நம்ம எடுத்துட்டோம். அந்த பாறை எடுத்துட்டு இப்ப மண்ணை போட்டு மூடிட்டோம்னா மத்த இடத்துக்கும் அந்த மண்ணை போட்டு மூடினதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பா. ஏன்னா பாறை எல்லாம் இறுகி இருக்கும், அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மண் இருக்கும்ல. உள்ள கையை விட்டோம்னா கை உள்ள போகும், உள்ள போகும். அந்த மாதிரி தான் இந்த 200 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துல அந்த மத்த பகுதியை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து சாஃப்டா இருந்திருக்கு. சோ ஓரளவுக்கு வந்து சாஃப்டா இருந்திருக்கு. புவி ஈர்ப்பு விசை அங்க கம்மியா இருந்திருக்கு. இப்ப புவி ஈர்ப்பு விசைன்னு இருக்குல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது வந்து எங்க பூமி இறுகி நல்லா இருக்கும் அந்த இடத்துல பயங்கரமா ஃபோர்ஸ் இருக்கும். எங்க வந்து கம்மியா வந்து நிறைய மணல்லாம் கம்மியா தான் இருக்கும், அதாவது அடர்த்தி கம்மியா இருக்கும், அந்த இடத்துல வந்து புவி ஈர்ப்பு விசை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த இடத்துல புவி ஈர்ப்பு விசையும் கம்மியா இருந்திருக்கு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸும். சோ அதை வச்சும் அவங்க என்ன
பண்றாங்க, இந்த இடத்துல பள்ளம் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்துதான் அங்க தொடர்ச்சியா வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பள்ளம் இருக்குல்ல, அது வந்து கடலுக்குள்ளேயும் போகுது. அதாவது வெறும் இப்ப இந்த தீபகற்பம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப தீவுன்னா என்ன, ஒரு இடத்துல வந்து ஒரு நிலப்பரப்பு இருக்கும், சுத்திலும் தண்ணி இருக்கும். தீபகற்பம் அப்படின்னா என்னன்னா 3 பக்கம் தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் நிலப்பரப்பு இருக்கும், அதுதான் தீபகற்பம். இப்ப அந்த நான் சொன்ன அந்த யூகட்டான் பெனின்சுலா அதனுடைய ஓரத்துல வந்து இந்த இடத்துல வந்து பள்ளம் ஆரம்பிக்குதுன்னா அப்படியே கடலுக்குள்ள கூட அந்த பள்ளம் கொஞ்சம் தூரம் விழுந்திருக்கு. ஆமா, அதுக்கு வந்து சிக்சுலா கிரேட்டர் அப்படின்னே பேரு. அந்த அவ்வளவு பெரிய பள்ளம், அதை வந்து எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி பார்த்தா நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த இமேஜஸ் நிறைய இருக்குது. சோ இப்ப அந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் பார்த்தா 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முந்தைய அடுக்கு. அந்த மண்ணை எடுத்து பார்த்தா இரிடியம் மெட்டல் அப்படின்னு ஒரு வகையான உலோகம் இருக்கு. இது வந்து ரொம்ப ரேர். பூமியில வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த இரிடியம் அப்படின்ற உலோகம் கிடையாது. இது எங்க இருக்கும்னா விண்கல்ல இருக்கும், சிறு கோள்கள்ல இருக்கும். சோ அது பூமியில கிடைக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம், இங்க ஒரு பெரிய பள்ளமும் இருக்கு, அதே சமயம் விண்கற்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான மெட்டல்ஸும் வந்து இங்க கிடக்குது. அப்ப இங்க விண்கல் வந்து மோதி இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வச்சு அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. இது ஒரு விஷயம். இந்த இரிடியம் வந்து வெறும் ஒரு இடத்துல இல்ல, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டி பார்த்தா கூட அந்த இரிடியம் லேயர் வந்து இருக்கும். உலகம் முழுக்க அது பரவிச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாறை வந்து மோதின உடனே கிளம்புச்சு இல்ல, அது மேல போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள பூமி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சோ எல்லா இடங்கள்லயும் அது வந்து பரவிடுச்சு. ஆமா, நீங்க இந்தியாவில பார்த்தாலும் சரி, அமெரிக்காவில பார்த்தாலும், ஆப்பிரிக்கால பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் தோண்டி பார்த்தா அது இருக்கும். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இட்டலி அதே மாதிரி டென்மார்க் இந்த நாடுகள்ல மட்டும் ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதிகள்ல 1 அடியிலேயே அது கிடக்கு. அதாவது டைனோசர் காலத்து மண்ணு, அந்த விண்கல் மோதனால உருவான இரிடியம் இருக்குல்ல, அதை நீங்க கையாலேயே தொட்டு கையில எடுத்து பார்த்துடலாம். எப்படின்னா அது வந்து மண் சரிவு, அதுக்கப்புறம் பல காலம் பெய்யக்கூடிய மழை, அதே மாதிரி கீழே டெக்டானிக் பிளேட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பூமிக்கு அடியில் நகர்ந்துட்டே இருக்கும். அது நகர்ந்து கீழே இருக்கிற மண்ணை மேல தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி வந்து அந்த பகுதியில மட்டும் அதிசயமா அந்த மண்ணை வந்து 6,60,00,000 முந்தைய அந்த ஒரு மண்ணை வந்து நீங்க தொட்டு பார்க்கலாம். அந்த மண்ணில் வந்து டைனோசர்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்கு, அந்த மண்ணை மிதிச்சு போயிருக்கு அப்படின்றதே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது நடந்ததுன்னா இதுக்கு சயின்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்கு, ஸ்ட்ராட்டோகிராஃபி அப்படின்னு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அடுக்க தோண்டுவாங்க. இப்ப மேல வந்து ஒரு வகையான மண் இருக்கும், நீங்க தோண்டிட்டே போனா கீழே மண்ணினுடைய தன்மை மாறிட்டே போகும். அந்த மண்ணினுடைய தன்மை மாற மாற ஒவ்வொரு அடுக்குக்கும் குறிப்பிட்ட ஆண்டை வந்து கொடுத்துருவாங்க. இப்ப மேல ஒரு அடியில இருந்து கீழே ஒரு 500 அடி வரைக்கும் ஒரு 6 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது, அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா 15 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த லேயரை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிச்சு வச்சதுல இந்த 6,60,00,000 ஆண்டு, அந்த ஆண்டுக்கு உட்பட்ட அந்த தரைப்பகுதியை பார்க்கும்போது இந்த இரிடியம் உலகம் முழுக்க பரவி அப்படியே படர்ந்துருக்கு. ஸோ அந்த இரிடியம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இடிச்சனால உருவான அந்த புகை மண்டலத்துல தான் இது உருவாகி இருக்கு அப்படின்னு இதை உறுதிப்படுத்துறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாக்வாட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படின்னா என்னன்னு சொல்றேன், இப்ப பொதுவா ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில ஏதாவது ஒண்ணு ஓங்கி இடிச்சா மட்டும் ஒரு வகையான அழுத்தம் உருவாகும், ஒரு பிரஷர் மாதிரி உருவாகும். இடிச்ச உடனே அந்த பிரஷர்னால ஒரு கோடு உருவாகும், அதுதான் வந்து சாக்வாட்ஸ் அப்படின்றது. அது அந்த மெக்சிகோல பல இடங்கள்ல இருக்கு. அப்ப அந்த பெரிய விண்கல் வந்து மோதி இருக்கு அப்படின்றத இதை வச்சும் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, டைனோசர்கள் அழியறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்தியாவா? நம்ம என்னங்க பண்ணோம், நம்ம மக்கள் இல்ல, இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த தற்கான பீடபூமி டெக்கான் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மகாராஷ்டிராவினுடைய நிலப்பரப்பு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து தொடர்ந்து குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா வரைக்கும் வருது. ஸோ இந்த பகுதிகளில் வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய எரிமலைகள் வால்கனோஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த 6,60,00,000 ஆண்டுக்கு முன்னாடி அதிகமா நச்சு புகையை வந்து அந்த எரிமலைகள் வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா தானே
ஆமா, நச்சு புகைகளை வந்து எரிமலைகள் வெளியே விட ஆரம்பிச்சா காத்துல கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் மாதிரியான கேசஸ் வந்து அதிகரிக்குது. இப்ப ஆக்சிஜன் தானே தேவை. இப்ப குட்டி குட்டி உயிரினங்களுக்கு கம்மியான ஆக்சிஜன் தேவைப்படும், அது தப்பிச்சிரும். ஆனா பெரிய பெரிய உயிரினங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. அப்ப டைனோசர்களுக்கு ஆக்சிஜனும் கிடைக்காம போயிருச்சு. அப்ப எல்லாமே சேர்ந்து அடிக்குது. ஒரு பக்கம் விண்கல் மோதுது, எரிமலை வந்து வெடிச்சு சிதறி குழம்புகள் வெளியே வருது, இன்னொரு பக்கம் சுனாமி, நிலநடுக்கம், காட்டு தீ அப்படின்னு எல்லாமே சேர்ந்து அந்த டைனோசர்கள் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப மோசமா அழிஞ்சு போறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நிறைய விஞ்ஞானிகள் அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. 6,60,00,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கல் வந்து மோதி இருக்கு, அதனால இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இன்னொரு தகவல் என்ன தெரியுமா, அந்த ஒரு கல் தான் இப்போதைக்கு வந்து மோதி இருக்கு அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெறும் 15 கிலோமீட்டர் கொண்ட ஒரு கல், அந்த விட்டம் கொண்ட ஒரு கல் மோதினதுக்கு இந்த மாதிரின்னா இந்த விண்வெளியில இன்னும் எக்கச்சக்கமா பெரிய பெரிய சிறுகோள்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல ஏதாவது ஒண்ணு அவ்வளவு வேகத்துல வந்து இப்ப வந்து மோதினா கூட நம்ம எல்லாரும் கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். சின்ன சின்ன விலங்குகள், இந்த எலி மாதிரியானது வந்து மண்ணுக்கு அடியில வாழக்கூடியது. அது வெப்பத்தையும் தாங்கிரும், குளிரையும் தாங்கிரும். ஏன்னா அந்த பாறை வந்து மோதின உடனே ஆரம்பத்துல வெப்பம் இருந்தாலும் சூரிய ஒளி உள்ள வராம போயிருச்சு, அப்ப குளிர ஆரம்பிக்கும். எப்படின்னா பட்டாசு நீங்க கொளுத்துறீங்க, கொளுத்துன நேரத்துக்கு வெப்பம் இருக்கும், அடுத்து அந்த குச்சி காஞ்சிரும். அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 ஆண்டு வரைக்குமே குளிர் தான் அந்த உலகத்துல நிலவுச்சு. சோ அந்த குளிரை தாக்கு பிடிச்சு மண்ணுக்கு அடியில வாழக்கூடிய பாம்பு, அதே மாதிரி எலி மாதிரியான பாலூட்டிகள், பன்றி, இதெல்லாம் ஆமா இதனாலதான் இதெல்லாம் வந்து தப்பி பொழைச்சிருச்சு. அதை தாங்க முடியாத, இதுக்குள்ளெல்லாம் போய் வாழ முடியாத உயிரினங்கள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிருச்சு. ஸோ டைனோசர் அழிஞ்சதுன்னா வெறும் டைனோசர் மட்டும் அழியலை, டைனோசர் மாதிரி அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாமே வந்து சேர்ந்தே தான் வந்து அழிஞ்சு போயிருச்சு. மெக்சிகோல நீங்க சொன்ன இடத்த இப்ப பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். அதுக்கு உண்டான இமேஜும் இருக்கு. அது வந்து ஒரு கண்காட்சி, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஆனா என்ன, அந்த பள்ளத்தை உங்களால நேரடியா பார்க்க முடியாது, ஏன்னா பள்ளம் மூடப்பட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்த நீங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துலதான் வந்து விண்கல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அது பிரமிப்பூட்டும் அங்க போனாலே. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ட்ரில் பண்ணி பார்த்தா, பூமியை ட்ரில் பண்ணி பார்த்தா ஒரு 300 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டருக்குள்ளேயே அந்த இரிடியத்தை கூட எடுக்க முடியும். அந்த விண்கல்ல இருந்து வந்த இரிடியம், அந்த மண்ணு வந்து எப்படி இருக்கும்னா சில்வரி ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த மண்ணை பார்க்கறதுக்கே. ஸோ அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து 6,60,00,000 ஆண்டுக்கு முன்னாடி வந்து விழுந்த அந்த ஒரு கல்லுல இருந்து செதறின தூசிகள் அப்படின்னு. டைனோசருக்கே எப்போ எது நடக்கும் தெரியாம போயிருக்கு. அப்படி இருந்த டைனோசர் திடீர்னு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கல் விழுந்துச்சு, அதனால இப்ப டைனோசர் இல்ல. ஒருவேளை அந்த கல் விழலைன்னா இப்ப கண்டிப்பா டைனோசர் இருந்திருக்கு. முதலையே இருக்கேல டைனோசர் இருக்காதா? நம்ம வீட்டுல கூட டைனோசரை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் சேஃபா இருங்க. டைனோசரை பத்தி அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் பத்தி நீங்க வீடியோஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க. அடுத்து எந்த விலங்கு, எந்த உயிரினத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த உயிரினத்தை பத்தி நம்ம போவோம். தேங்க்யூ.